சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர். இவருடைய பாடல்கள்லாம் பல பாடல்கள், அது குறிப்பாக குக்கு படத்தில் வர்ற பாடல்களாக இருக்கட்டும். ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தங்கலங்கிருச்சே அந்த பாட்டாக இருக்கட்டும். அந்த பாட்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னையில் ஒரு பாட்டு அடியே அமீருக்கு பேக்ரவுண்ட் சாங் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வெள்ளை யானையில் வர்ற வெண்ணிலா விண்ணில இல்லை அந்த பாட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதேமாதிரி நம்ம கர்ணன் படத்துலன்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு ஒன்று சூப்பராக பண்ணியிருப்பார். தட்டான் தட்டான் அந்த பாட்டாக இருக்கட்டும், இன்னும் சில பாடல்கள் இருக்கட்டும். ஸோ ஒரு பாடல், அருமையான பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாட்டை மறந்துட்டேன். இறைவி படத்தில் வர்ற ஒத்தையில நிற்கிறேனே உன் நினப்பில் சுத்துறேனே, சரியாக பாடல் வரி இருக்கா இல்லைன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர். அவருடைய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சூர்யாவுடைய ரெட்ரோ 44 சூர்யா 44, அதுக்கு ரெட்ரோன்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம கார்த்திக் சுப்பையா அவர் தான் படத்தை டைரக்ட் பண்ணார். சந்தோஷ் நாராயணன் மியூசிக். இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விவேக் எழுதியிருக்கிறாரு. நேற்றுலேருந்து எனக்கு அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியான வரிகளை போட்டு விவேக் எழுதி கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூர்யாவுடைய பாடல்கள்லாம் நம்ம ஹிட் சாங்ஸ் கேட்டு ரொம்ப வருஷமாகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகுது எனக்கு. ஏன்னா சமீபத்தில் வெளியானது ஜெய்பீமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியே வந்த எதற்கும் துணிந்தவனாக இருக்கட்டும், சமீபத்தில் மன்னவாரி போட்டுட்டு போனால் கங்குவாவாக இருக்கட்டும், பெருசாக பாடல்கள் ஒன்றும் அமையலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த பாட்டு சூப்பராக அமைஞ்சிருக்கு. பெரிய அளவில் ஹிட் ஆகும். கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் நம்ம எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா அந்த மாதிரி ஒரு சூப் சாங்காக இந்த பாட்டு அமைன்னு நினைக்கிறேன். இது ஜெயிலில் வந்துட்டு சூர்யாவுக்கு இந்த பாட்டு பாடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லோன்லினஸில் வந்துட்டு அவர் பாடுற மாதிரி, அலோனாக இருக்கும்போது பாட்டு பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நினைக்கிறேன். வரிகள்லாம் அந்தளவுக்கு ஃபண்டாஸ்டிக்காக போட்டு எழுதியிருக்கிறாரு நம்ம விவேக், பாடலாசிரியர் விவேக். விளக்கு அணைச்சா போதும் எல்லாம் விளக்கு மாறு ஒன்று தாங்கன்னு சொன்னார் அந்த மகான் எழுதின பாடல். சரி, ரைட்டு. அடுத்ததாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த பாட்டே வாயில் நுழையில. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அண்ணனுடைய படம், இது தம்பி கார்த்தியோடைய படம். இன்னொரு ஒத்துமை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தோஷ் நாராயணன், இதுவும் சந்தோஷ் நாராயணன், அதுவும் விவேக், இதுவும் விவேக். இந்த பாட்டு கொஞ்சம் சுமாரான பாட்டு அப்படின்னே சொல்லலாம். பட்டு சூர்யாவுடைய அந்த ரெட்ரோ கண்ணாடி பூவே எக்ஸ்ட்ரானரியான பாட்டு இன்னமும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பாட்டு மனசில் நிற்கலை. அநேகமாக நாளைக்கு மறுநாள் இந்த பாட்டு கேட்டால் ஒரு வேளை மனசில் நிற்குமோ அப்படின்னு தெரியல. இல்லை இன்னும் வேறு எதாவது ஹிட் சாங் சீக்கிரமாக கொடுப்பாங்களோ தெரியுது. ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட்டு சிங்கிள் தான். மே 1 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, சூர்யாவுடைய ரெட்ரோ. ஸோ அடுத்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, அறிவிச்சிட்டாங்களா என்னென்னு. பட் அந்த படத்து மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் சொல்ல வந்தது. ஸோ அந்த பாட்டு சுமார் தான். கார்த்தியோடைய வா வாத்தியார் படத்து பாட்டு சுமார் தான். நல்ல பாடல்கள் நிச்சயமாக அடுத்தடுத்த பாடல்கள் கொடுத்துருப்பார் சந்தோஷ் நாராயணன். அவர் வந்துட்டு இளையராஜாவுக்கு பிறகு அழகான அந்த கிராமிய சாயலில், நான் சொன்ன பாட்டெல்லாம் கிராமிய சாயல். நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெண்ணிலா வீட்டில் இல்லை இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமிய சாயலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். அதே மாதிரி கர்ணனில் வர தட்டான் அந்த பாட்டாக இருக்கட்டும் இந்த கிராமிய சாயலில் வரும். ஸோ இன்னும் பல பாடல்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட் நேரம் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் இந்த 2 பாடல்களையும் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.